الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون وقال النبي صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் சேர்ந்தாற்போல் சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தைகள் மார்க்கத்தின் அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிய வார்த்தை. அதுதான் தீன், அதுதான் மார்க்கம் என்று அழுத்தமாக சொல்வதற்கு சில வார்த்தைகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, தீன் என்றாலே மொத்த தீனும் நலம் நாடுவதற்கு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சொல்லுவாங்க, அத்தீனு அல் முஆமலா, தீன் என்றாலே கொடுக்கல் வாங்கல், அதற்கு பெயர் தான் தீன் என்று சொல்லுவாங்க. லா ஈமான லிமன் லா அமானத லஹு, தீன் என்று சொன்னால் அமானிதத்தை காப்பதற்கு பெயர் தான் தீன், அமானிதம் இல்லையே தீன் இல்லை என்று சொல்லுவாங்க. அப்ப சில வார்த்தைகள் இருக்கிறது, மார்க்கத்தினுடைய எல்லா பிரிவுகளையும் அவை உள்ளடக்கிய வார்த்தை. அவைதான் மார்க்கம், அதுதான் தீன், அது இல்லையேல் தீன் இல்லை என்பதை உணர்த்துவதற்கு சொல்வான். அந்த வகையில் அருமையானவர்களே, அமானிதம், அமானத் என்று அரபியில சொல்லுவாங்க. அமானத் என்ற வார்த்தைக்குள் ரெண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று அம்ன், உங்களால் பிறருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கை நீங்க தரணும். இவரால் எந்த ஆபத்தும் இல்லப்பா எனக்கு. இரண்டாவது, இவரை நம்பலாம், இவர் நேர்மையானவர், இவருக்கு கடன் கொடுக்கலாம், அது திருப்பி வந்துடும், இவரோடு வியாபாரத்தில் கூட்டு சேரலாம், இவர் துரோகம் செய்ய மாட்டார். இந்த ரெண்டு அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் அமானத் என்கிற ஒரு வார்த்தை. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை வர்ணிப்பதற்கு கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் என்று சொல்றான். இந்த திருமறையை கொண்டு வந்த அந்த பரிசுத்த ஆன்மாவாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல் அமீன் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். குர்ஆன்ல சூரத்து ஷுஆரா என்கிற ஒரு சூறாவில் 5 நபிமார்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த 5 நபிமார்களும் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 5 பேருமே சொன்னாங்க தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து, இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நான் உங்களுக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர் மட்டுமல்ல, அமீன், என நம்புங்க, நான் சொல்றத நம்புங்க, நான் உங்களுக்கு நன்மையை நாடக்கூடிய நம்பிக்கையாளர். இந்த அமீன்கிற வார்த்தையை அங்கு பயன்படுத்துறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பே அறியப்பட்ட வார்த்தை என்ன? அஸ்ஸாதிகுல் அமீன் என்பதுதானே. காபிர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை என்ன? அவர்கள் அமீன், நம்பிக்கையாளர் என்பதுதான். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பொறுப்புகளை உள்ளடக்கிய வார்த்தை என்பதை நாம் தெரியாமலேயே தான் நம்முடைய காலங்கள் ஓட்டுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானிதத்தை நீங்கள் உணர்வதற்கான ஒரு விஷயம் இது. யாராவது பயணம் செல்வதாக இருந்தால், பயணம் செல்கிற நேரத்தில் விடை பெறுபவர், அனுப்புபவர்கள் ஒருத்தர் மற்றவங்களை பார்த்து சொல்லணும். பயணம் செய்பவரும் தன்னை வழி அனுப்ப வந்தவங்களை பார்த்து சொல்லணும். வழி அனுப்ப வந்தவங்க அந்த பயணியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அமலிக. 3 விஷயங்கள் தான் வருது. அஸ்தௌதிஉல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்துல தான் அவன் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்கிறன். தீனக்க, அவன் உன்னை வழிகெடுத்துடக்கூடாது.
நீ தீன்ல இருக்கணும். நான் போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன ஆகும்? ஏன்னா உலகம் அப்படிப்பட்டது. காலையில முஸ்லீமா இருப்பான், மாலையில காஃபிர் ஆயிடுவான். மாலையில காஃபிரா இருப்பான், காலையில முஸ்லீம் ஆயிடுவான். மாறி மாறி உறக்கும். நான் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ வழி தவறிடாம இருக்க, அல்லாட்ட ஒன்ன ஒப்படைக்கிறேன். அமானத்தக்க, உன்னுடைய அமானிதம் என்கிற அந்த பொறுப்புகள், அமானிதம்னா என்னென்ன, எந்தெந்த விஷயங்கள் அதற்கு கீழ் வரும் என்பதை நான் சொல்வேன். அமானிதத்தை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாட்ட நான் கேட்டு போறேன். நீ யாருக்கும் துரோகம் செஞ்சிடாத, நான் போயிட்டு வர்றதுக்குள்ள யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செஞ்சிடாத. ஒஹவாத்தீமா அமலி, உன்னுடைய எல்லா செயல்களது முடிவும் நல்லதாக இருக்க அல்லாஹ்விடம் நான் துவா செய்கிறேன். இந்த 3 விஷயங்களை ஒரு பயணி சொல்ல வேண்டும், அவர் அனுப்புறவங்களும் சொல்ல வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. அருமையானவர்களே, நாம் இந்த அமானிதத்தில் எவ்வளவு அலட்சியமாக, எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அல் கத்லு ஃபீ சபீலில்லாஹ் யுகஃபிரு ذுனூப குல்லஹா இல்லல் அமானா. அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொல்லப்படுகிற நபர் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். இல்லல் அமானா, ஆனா அமானத்தை தவிர. அமானிதத்தில் ஏதாவது துரோகமோ ஏதாவது மோசடியோ செஞ்சிருந்தா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் சொல்லிவிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானை அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அவர் யார் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து கொல்லப்பட்டவர். உலகத்தில் அவரை மக்கள் ஷஹீத் என்றெல்லாம் பாராட்டி இருப்பாங்க. அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட மனிதனை அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். அல்லாஹ் அந்த மனிதரையும் பார்த்து சொல்வான், அத்தி அமானதக அப்படின்னு சொல்லுவான். நீ சில அமானித துரோகங்கள்லாம் செஞ்சிருக்கிற, இந்த அமானிதத்தை எல்லாம் நிறைவேற்றுன்னு அல்லாஹ் சொல்லுவான். இப்போ அந்த மனுஷன் சொல்லுவான், எல்லாம் தஹபத்தி துன்யா, துன்யாவே முடிஞ்சு போச்சே, நான் இங்க யார்கிட்ட போய் அமானிதத்தை நிறைவேற்றுவது? அல்லாஹ் சொல்லுவான், புரியுதா? உனக்கு ஞாபகப்படுத்தத்தான் நான் சொன்னேன். மலக்குகளுக்கு அல்லாஹ் ஆணையிடுவான், இவனை ஹாவியா என்கிற நரகத்திற்கு தூக்கி போடுங்க, ஹாவியாங்கிற நரகத்தில் இவனை அனுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், ஸலாத்து அமானத்துன், தொழுகை அமானிதம். அடுத்து நான் அதை விவரிப்போம். அல் ஒது அமானத்துன், ஒது செய்றீங்களே அதுவும் அமானத்து தான். ஒல் வஸுனு அமானத்துன், வியாபாரிகள் வாங்கக்கூடியவர்களுக்கு பொருளை நிறுத்து கொடுக்குறீங்களே அதுவும் அமானிதம் தான் சொல்லிவிட்டு சொன்னாங்க, வ அஷத்துல் அமானா, அமானிதத்தில் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அல் வதாயா, பிறர் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள், பிறர் உங்களிடம் ஒப்படைத்த அந்த அமானிதங்கள். ஆக அமானிதத்தில் கவனமாக இருங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய மாணவர் இப்னு மஸ்ஊத் அவர்கள், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் இந்த ஹதீஸை சொன்னதிலிருந்து அவர் சொல்வார், 3 விஷயம் மட்டும்பா, அந்த 3 விஷயம் நல்லவன் கெட்டவன் யாரா இருந்தாலும் அதை நீங்கள் கடைபிடிக்கணும். அமானிதம், அது காஃபிருக்கு நீங்கள் கொடுத்த அமானிதமாக இருந்தாலும் சரி அதை காப்பாற்றணும். 2வது வாக்குறுதி, முஸ்லிமோ காஃபிரோ நல்லவனோ கெட்டவனோ காப்பாற்றணும். 3வது உறவுகளை அரவணைப்பது, நல்லவனோ கெட்டவனோ உறவுகளை அரவணைக்கணும். இந்த 3 விஷயம் நீங்க முஸ்லிமு காஃபிர்னு பார்க்கக்கூடாது, நல்லவன் கெட்டவன் பார்க்கக்கூடாது என்று இப்னு மஸ்ஊதுடைய மாணவர் மைமூன் இப்னு மிஹ்ரான் சொல்லுவான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை அதுக்கு தான் இறக்கி வச்சான். பல முறை நாம சொல்லியும் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளும் போது இறங்குகிற ஒரு வசனம், அந்த வசனம் குறித்து உலமாக்கள் சொல்லுவாங்க, அந்த வசனம் 3 வகையில் தனித்துவம் வாய்ந்தது. 3 வகையில். ஒன்று, குர்ஆன்ல அல்லாஹ் இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் அப்படிங்கிற வாசகம் இடம்பெற்ற ஒரே ஆயத்து இந்த ஆயத்து தான். இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களை ஏவுகிறான், அன் துஅத்துல் அமானாத், நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் என்று வரக்கூடிய ஒரே வசனம் இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வசனம் இதுதான். எனவே அந்த வகையில் இது தனித்துவம் வாய்ந்தது. 2வது, இந்த வசனம் காலத்தால் சிறந்தது. இது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அன்றைய தினத்தில் இறங்கிய வசனம், வேற எந்த வசனமும் அதற்கு ஈடு கிடையாது. 3வது, இந்த வசனம் இடத்தால் தனித்துவம் வாய்ந்தது. இந்த வசனம் அருளப்பட்டது காபாவுக்கு உள்ள அருளப்படுது. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி இடத்துல சொல்லுவாங்க,
காபாவுடைய சாவியை போய் வாங்கிட்டு வா, உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட இருக்குதுன்னு சொல்லி ஹஜ்ரத் அலி போவாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா அவர் காஃபிராக தான் இருக்கிறார். அந்த நிமிடம் வரைக்கும் அவர் காஃபிர் முஷ்ரிக், அவர் இணை வைப்பாளர், சாவியை தரமாட்டேன்னு சொல்லுவார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அவரிடம் வாக்குவாதம் செய்து அவரிடம் சண்டை போட்டு அந்த சாவியை வாங்கிட்டு வந்துடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாவியை திறந்து உள்ளே போய் தொழுவாங்க. காபாவை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு உள்ளே தொழுவாங்க. இந்த நிலையில பெருமானாருடைய குடும்பமாகிய பனு ஹாஷிம் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், மக்கால நாங்கள் தான் ஜம்சம் தண்ணீரை விநியோகிக்கிறோம், இனிமேல் இந்த காபாவுடைய சாவி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவில் இருக்கும்போதே அல்லாஹ் இறக்குறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத், இல்லை உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய குடும்பத்தாரிடமே சாவி இருக்குது, இந்த சாவியை அவங்கள்ட்டே கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் இறக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்ததும் ஹஜ்ரத் அலியை கூப்பிட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அலி அவங்கள்ட்ட பேசினது, சண்டை போட்டது சொன்னாங்க. நீ போய் இந்த சாவியை உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட கொடு, ரெண்டாவது நீ அவர்கிட்ட சண்டை பிடிச்சதுக்கு மன்னிப்பு கேள். சண்டை பிடிச்சிருக்கிறார், அவர் சண்டை பிடித்ததற்கு மன்னிப்பு கேட்கணும். யாருங்க? ஒரு காஃபிர். நான் தான் சொல்ல எல்லா மூணு விஷயம் எல்லாரும் பொதுவானவர்கள். ஒரு காஃபிர்கிட்ட, ஒரு இணை வைப்பாளரிடம் நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மூணாவதாக அவர்கிட்ட சொல்லு, இந்த சாவி கியாமத்து நாள் வரை உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லு. இந்த மூணு விஷயத்தையும் சொல்லி போய் தான் ஹஜ்ரத் அலி போய் கொடுப்பாங்க. இந்த சாவியை கொடுக்குற நிமிடம் வரைக்கும் அவர்கிட்ட இஸ்லாத்தின் மீது பற்றோ பாசமோ இல்லை. எப்போ ஹஜ்ரத் அலி இந்த மூணு விஷயத்தையும் செஞ்சாரோ, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்கள்கிட்ட நான் அடாவடித்தனமாக சாவியை வாங்கிட்டேன், ரெண்டாவது உங்கள்கிட்ட தான் இது இருக்குன்னு பெருமானார் சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அவர் ஓடோடி வந்து பெருமானாரிடம் சொல்லுகிறார், இந்த நேர்மை இருக்கிறது நபிமார்களை தவிர யாரிடமும் இருக்காது, இந்த அமானிதம் நபிமார்களை தவிர யாரிடம் இருக்காது, இப்போது நான் உங்களை மனப்பூர்வமாக ரசூல் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று கலிமா சொன்னார். அருமையானவர்களே, இதைத்தான் மைமூன் இப்னு மிஹ்ரான் சொல்றாங்க, மூணு விஷயத்துல நல்லவன் கெட்டவன் பார்க்கக்கூடாது. அமானிதம், நீங்க காஃபிரோ முஷ்ரிக்கோ யாரா இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வைக்கிறீங்களா, ரொம்ப பேர்கிட்ட அப்படி ஒரு எண்ணமும் இருக்கும். அது யூத சிந்தனை. யூதனை பொறுத்த வரைக்கும் யூதர் அல்லாத யாரையும் ஏமாத்தலாம். இதை நான் சொல்லலை, குரான்ல அல்லாஹ் சொல்றான், யூதன் அல்லாத யாரையும் ஏமாத்தலாம். அதனால தான் உலகத்தில் வட்டி லஞ்சம் எல்லாத்தையும் அவன் தான் கொண்டு வந்தான். யூதனை தவிர மற்றவனை ஏமாத்து, மற்றவன்ட வட்டி வாங்கு, யூதனை தவிர மற்றவன்ட லஞ்சம் வாங்கு, இது யூத கொள்கை. நம்மில் சில பேர் இடத்துலையும் அது இருக்குது. காஃபிர்கள்ட்ட வட்டி வாங்கலாம் இல்லையா, காஃபிர்களை ஏமாத்தலாம் என்றெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது மார்க்கத்தில். அருமையானவர்களே, இந்த அமானிதம் என்பது அவ்வளவு ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது. அமானிதம் என்பது என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, எதிலெல்லாம் அமானிதம் உண்டு, அதையும் நாம் தெரியணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, அமானிதம் என்று சொன்னால் அதில் 3 அம்சம் இருக்கும். முதலாவது அம்சம் என்ன? முதலாவது அம்சம் சொன்னாங்க, உனக்கு எதில் உரிமை இல்லையோ, உனக்கு உரிமை இல்லாத விஷயத்தில் பேணுதலாக நடப்பது அமானிதம். உரிமை இல்லாத விஷயத்தில் எச்சரிக்கையாக நடக்கிறது அமானிதம் என்று சொல்லுவாங்க. இதை உதாரணத்தோடு விளக்குவாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மதிய நகரத்திற்கு வந்தாங்க, 2 பெண்களுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த பெண்களுடைய தந்தை ஒரு பிள்ளை அனுப்பி அவரை அழைச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரப்படும் போது அந்த பெண்மணி தன் தந்தை இடத்துல சொல்லுவாங்க, இவர் கவியுல் அமீன், உடல் வலிமையும் இருக்குது, நேர்மையானவரும் இருக்குது. தந்தை கேட்பாங்க, உனக்கு எப்படி தெரியும் அவர் வலிமையானவர் என்று நேர்மையானவர் என்று எப்படி தெரியும்? அப்போ அந்த பொண்ணு சொல்லுவாங்க, வலிமையானவர் என்று ஏன் சொல்றேன்னா 10 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லை தனி ஒரு ஆளா தூக்குனார், அவருடைய உடல் வலிமையை அங்க பார்த்தேன். நேர்மையானவர் அமீன் என்று ஏன் சொன்னேன்னு சொன்னா, அவர் நடந்து வரும்போது எனக்கு உத்தரவிட்டாரு, நான் முன்னால போறேன், பின்னால நீ வா, பாதையை காட்டுவதற்கு ஒரு கல் எறிந்து கொண்டே வா, நான் வழித வராம இருக்கிறதுக்கு ஒரு கல் எறிந்து கொண்டு வா, எங்கேயாவது திரும்ப வேண்டிய இடம் இருந்தா, ஏன்னா நீ முன்னால வந்தா நான் உன்னை பார்க்க வேண்டி வரும். அப்போ ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிற உரிமை நமக்கு இல்லை. அப்படி பார்ப்பது அமானிதத்தை மீறுகிற செயல் இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அந்நிய பெண்களுடைய படங்களை பார்க்கிறோம், அந்நிய பெண்களுடைய போட்டோக்களை பார்க்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் அது செய்தி வாசிக்கிற பெண்ணா இருந்தா கூட என்ன,
அவளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, அந்த பார்வை உங்களுக்கு ஜாயிஸ் இல்லை. ஆனால் இந்த பேணுதல், இந்த அமானிதம் இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது? எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்கிறோம், எல்லா விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்துகிறோம். அதில் வரக்கூடிய வீடியோக்கள், ஃபோட்டோக்கள், அதிலும் ஆபாசமான, அருவருக்கத்தக்க, அரைகுறையான எத்தனை விஷயங்களை பார்க்குறோம். இந்த பார்வை செய்கிற ஜினா, பெருமானார் சொன்னாங்க, ஜினாஹன் நவர், தவறான பார்வை தான் பார்வை செய்கிற ஜினான்னு சொன்னாங்க. இப்போ இங்கே அமானிதம் என்பது யார்கிட்டையுமே கிடையாது. இரண்டாவது விஷயமாக, அமானிதம் என்று சொன்னால் அமானிதத்தை பாதுகாக்கணும். முதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்கள் அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் பேணி பாதுகாப்பாங்க. ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு பணமோ ஒரு பொருளோ அமானிதமாக கொடுத்தா, உங்கள் பொருளை பாதுகாக்கிறத விட மிக அதிகமாக நீங்கள் அதை பாதுகாக்கணும். நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் அனாதைகளுடைய செல்வங்களை சாப்பிட்றத பற்றி கண்டிச்சு வசனங்களை இறக்கணும். அனாதைகளை பராமரிப்பவர்கள் அனாதை பொருளை சாப்பிட்டா நெருப்பை தான் நீ வயிற்றுல நிரப்புறேன்னு சொன்னான். இப்போ சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப நடுங்கி போயிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எல்லாருடைய வீட்லேயும் நாங்கள் அனாதைகளை வச்சுருக்கிறோம். ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க தந்தையர்கள் போரில் இறந்துட்டாங்க. அந்த அனாதை குழந்தைகளுக்கு செல்வங்கள் இருக்குது. அந்த செல்வங்களை எங்கள் செல்வத்தோடு வச்சு சேர்த்து தான் நாங்கள் பராமரிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இப்படி சொல்கிறானே. இப்போ சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய சாப்பாட்டை தனியாக பிரிச்சிடுறது, அனாதையினுடைய சாப்பாட்டை தனியாக பிரிச்சிடுறது. இவர்கள் குடிக்கிற பானங்களை தனி, அனாதைகளுடைய பானங்களை தனி. ஏன்னா கலந்துடக்கூடாது, பயம். அவருடைய இதை நீ சாப்பிட்டா வயிற்றுல நெருப்ப கொட்டுறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். தனித்தனியாக பிரிக்கிறாங்க சாப்பாடை. இதனால என்ன ஆகுது? அனாதைக்குன்னு தனியாக சாப்பிட்டு அவங்க முன்னால் கொண்டு போய் வைப்பாங்க. அவர் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைப்பார், அது கெட்டு போயிடும். பெருமானாரிடம் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அனாதை பொருளை நெருங்காதேங்கிறான், தொடாதேங்கிறான். அதை சாப்பிட்டா நீ நெருப்பை வயிற்றுல கொட்டுறேங்கிறான். ஆனால் நாங்கள் வீட்டில் எப்படி இந்த அனாதைகளை தனியாக அவங்களுக்குன்னு எப்படி சமைக்கிறது? அப்போ தான் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆயத்தை இறக்குறான், வயஸ்அலூனக அனில் யதாமா குல் இஸ்லாஹும் லஹும் கைர் வஇன் துகாலித்துஹும் ஃபயஹ்வானுக்கும். அல்லாஹ் சொன்னா, அனாதைகளை பற்றி நபியே உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அனாதைகளை வளர்க்க ஆளாக்குறது, அவர்களை பராமரிக்கிறது நல்ல விஷயம்தான். அனாதைகளுடைய செல்வங்களை நீங்கள் கலந்து வைத்துக் கொள்வதில் தவறு இல்லை, தனியாலாம் பிரிக்க வேண்டாம். அவங்க பொருளை நீங்கள் எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான். அதுக்காண்டி தனித்தனியாக சாப்பாடு, தனித்தனியாக குடிபானம் தேவையில்லை, ஒன்றாவே வச்சுக்கோங்க, பரவாயில்லை, அனாதைகள் உங்களுடைய சகோதரர்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கும் அளவுக்கு சஹாபா பெருமக்கள் அந்த அனாதைகளுடைய செல்வத்தை பேணி வந்தாங்க. அதை அப்படியே பாதுகாப்பாங்க, அந்த பொருளை டச் பண்ணவே மாட்டாங்க. உங்கள்கிட்ட யாராவது ஒரு பணத்தை கொடுத்தாருன்னா, அந்த பணத்தை அவர் கொடுக்கும்போது அந்த பணத்தில் எந்த நம்பர் இருந்துச்சோ நீங்கள் அதை அப்படியே தான் கொடுக்கணும். நீங்கள் அதை இன்னொருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது? கடனாக கொடுத்துடக்கூடாது. நம்மள்ட்ட தானே இருக்குது, சும்மா தானே இருக்குது. நீங்கள் அந்த பொருளை யாருக்கும் இரவலாக கொடுத்துடக்கூடாது. ஒரு ஆள் ஒரு பொருளை வீட்டை விட்டுட்டு போனாருன்னு இங்கே வெளிநாட்டுக்கு போகிறாரு, 5 வருஷம் என் வீட்டை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 5 வருஷம் கழிச்சு தானே வர்றாருன்னு சொல்லி அவர் உங்கள்கிட்ட பொறுப்பில் விட்டுட்டு போன வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகை நீங்கள் சாப்பிட்றது. அவர் திருப்பி வந்தால் கொடுத்துக்கலாம், வீட்டை தானே பார்த்துக்க சொன்னார். இதெல்லாம் அமானித மோசடிகள், அமானித துரோகங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அமானிதத்தை பேணக்கூடியது இதுதான். அப்போ சஹாபாக்கள் பயந்தாங்க, இது எப்படி நாங்கள் தனித்தனியாக பராமரிப்பது என்று கவலைப்பட்டாங்க. 3வது விஷயம்தான் அமானிதத்தினுடைய 3வது தன்மை என்ன? அந்த அமானிதத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வரும்போது கொடுத்து விட வேண்டும். அமானிதத்தை எப்போ கொடுக்கிற நேரம் வருதோ அப்போ அவர் கொடுத்த பொருளை எந்த சேதமும் இல்லாமல், எந்த கூடுதலும் இல்லாமல், யோசிக்காம அவற்றை அப்படியே கொடுத்து விட வேண்டும். இதான் அமானிதத்தை பேணுதல். அருமையானவர்களே, இதைத்தான் அல்லாஹ் நல்லோர்களுடைய குணமாகவும் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த அமானித விஷயத்தில் சமூகம் பல விஷயங்களில் அக்கறையற்ற ஒரு நிலையில் பார்க்குறோம். அமானிதம் என்பது எதெல்லாம் வரும், எதிலெல்லாம் அமானிதம் இருக்கும்? ஒரு மனிதன் அமானிதத்தை பேணணும்னா 2 குணம் இருக்கணும். ஒன்று இல்மு, ஷரியத்துடைய இல்மு இருக்கணும். நிறைய விஷயங்களை தெரியாமல் தப்பு செய்கிறது இருக்குது. இப்போ அமானிதத்தை பேணுவதற்கு இல்மு இருக்கணும். 2வது நேர்மை இருக்கணும். இந்த 2 இருந்தால், இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற மாதிரி வகானல் இன்சானு ஸலூமன் ஜஹூலா, அறியாதவனாக சில பேர் இருப்பான், சட்டமே தெரியாது, அவன் அமானித துரோகம் பண்ணுவான். இன்னொரு பக்கம் எல்லா சட்டமும் தெரியும், அநியாயக்காரனாக இருப்பான்.
அருமையானவர்களே, எல்லா விஷயங்களிலும் அமானிதம் உண்டு. நான் சொன்னேன் இல்லையா, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அமானத்துன், இந்த தொழுகையும் அமானிதம் தான். ஏன்னா இந்த தொழுகையை தக்பீர் தஹரீமாவிலிருந்து முடிக்கிற வரைக்கும் எப்படி என்னென்ன விஷயங்களை பேணணுமோ அதை நீங்கள் பேணி தொழுதாதான் உங்க தொழுகை அமானிதமாக தொழப்பட்ட தொழுகை. தொழுகையில் ஒரு சஹாபியை பார்க்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் இருக்கும்போது தாடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் ஹஷா கல்பு ஹஷாத் ஜவாரிஹு, அவருடைய உள்ளத்தில் உள்ளச்சம் இல்லை, உள்ளத்தில் மன ஒருமை இல்லை, அது இருந்தால் வெளி உறுப்புகளும் அடக்கமாக இருந்திருக்கும். இப்போ நம்முடைய தொழுகையை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, தாடியை பிடித்ததற்கு இந்த தொழுகை அடக்கம் இல்லாத தொழுகை சொன்னாங்க. உங்களில் தொழக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, ஆனால் சில பேருக்கு தான் முழு கூலி கிடைக்கும், சில பேருக்கு பாதி கூலி கிடைக்கும், சில பேருக்கு 3ல் 1 தான் கிடைக்கும், சில பேருக்கு 4ல் ஒரு பகுதி கிடைக்கும், சில பேருக்கு 10ல் 1 கிடைக்கும், சில பேருக்கு 9ல் 1 கிடைக்கும். குடைச்சிட்டே வந்து சொன்னாங்க, சில பேருடைய தொழுகை அந்த தொழுகை அவர்களை சபிக்கும். அந்த தொழுகை சொல்லுமா, தொழுது முடிச்சிருப்பான், தொழுகை சொல்லும், லையஅக்கல்லாஹு கமா லையஅதனி, நீ என்னை நாசமாக்கியது போல அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும். யோசிச்சு பாருங்க, செல்போன் அடிக்கிறவங்கலாம் இந்த ஹதீஸை யோசிச்சு பாருங்க. தொழுகையில் உங்களுடைய செல்போன் அடிச்சதுன்னா நீங்க சலாம் கொடுத்து முடிப்பீங்க, இந்த தொழுகை சொல்லும், லையஅக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும், கமா லையஅதனி, நீ என்னை நாசமாக்கியது போல. நாம நம்முடைய தொழுகை முழுக்க வியாபாரத்தில் இருக்கிறோம், தொழுகை முழுக்க வேற சிந்தனையால் உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா. நம்முடைய தொழுகைக்கெல்லாம் என்ன நன்மை கிடைக்கும் அல்லாஹ் அறிவான். பெருமானார் பட்டியல் போடுறாங்க, பாதி, 3ல் 1, 4ல் 1, 10ல் 1, 9ல் 1, 8ல் 1, 7ல் 1, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாங்க. இப்படி சில பேர் இருப்பான், அவனை தொழுது முடித்ததும் அந்த தொழுகை அவனை சபிக்கும். கடைசியா சொன்னாங்க, அந்த தொழுகை பழைய துணியை சுத்தி எரியப்படுவது போல அவனுடைய முகத்துல தூக்கி எரியப்படும் சொன்னாங்க. அப்ப இது தொழுகையில் உள்ள அமானிதம் இல்லையா இது? நாம தொழுகை எவ்வளவு கொஞ்சமா தொழுகிறீங்களோ அதிகம் தொழுகிறீங்களோ அல்ல, அந்த தொழுகையில் ஒரு ஓர்மையும் ஒரு மனக்கட்டுப்பாடும் அப்படியே நம்முடைய தொழுகைகள் இன்றைக்கு அப்படி இல்லை. கொஞ்ச நேரம் அந்த தொழுகையில் நாம் செய்யக்கூடிய ஆயிரம் மக்ரூஹாத்துகள், சில விஷயங்களை சொன்னால் தொழுகையாளிகள் வருத்தப்படுறாங்க. சாதாரணமாக ஃபர்துகளை நின்று தொழணும். அமர்ந்து தொழுவதாக இருந்தால் நீங்கள் 2 விஷயங்களை தெரியணும். ஒன்று, உட்கார்ந்து தொழுகிற அளவுக்கு உங்களுக்கு நோயின் கடுமை இருக்குதா, அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். உட்கார்ந்து தொழும் அளவுக்கு உங்களுக்கு கடுமை இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தணும். இரண்டாவது, உட்கார்ந்து எப்படி தொழ வேண்டும். நீங்கள் சேரில் உட்காருப்பீங்களோ தரையில் உட்கார்ந்துருப்பீங்களோ, உட்கார்ந்து தொழுதா எப்படி தொழணும் யாருமே அதை தெரிவதற்கு, ஏன்னா அவருக்கு அந்த தொழுகையின் மீது அக்கறை இல்லை, அந்த தொழுகையை பற்றின அக்கறை அவருக்கு என்னங்க கிடையாது. அப்படி இருந்துருச்சுன்னா அவர் கேட்பார், நான் எப்படி தொழ வேண்டும் என்று கேட்கணும். பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம், ஆனால் இன்றைக்கும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் இல்லைங்களா, சேரில் உட்கார்ந்துருக்கிறவங்க சஜிதாவுக்கு போகிறப்போ கையை எப்படி முன்னால் நீட்டுறாங்க. அப்படி ஒரு நீட்டுதல் இல்லவே இல்லை. நீங்கள் சஜிதாவுக்கு போகும்போதும் உங்கள் கை தொடையில் தான் இருக்கணும், தொடையை விட்டு முன்னால் கொண்டு வருதல் இல்லை. ருக்குவுக்கு எவ்வளோ குனிஞ்சீங்களோ அதை விட அதிகமாக சஜிதாவுக்கு கொஞ்சம் நல்லா குனிய வேண்டும். அதான் பெருமானார் கற்றுத்தந்தது. இப்போ என்ன அக்கறை இல்லை நமக்கு, அவ்வளோதான். ஏதோ பள்ளிக்கு வந்தோம், பொழுதுபோக்குக்கு தொழுதுட்டு ஏதோ சலாம் தக்பீர் கட்டினோமா சலாம் கொடுத்தோமா, இப்படியான தொழுகை தானே நம்முடைய தொழுகை. அருமையானவர்களே, தொழுகையில் நம்முடைய இந்த அமானிதங்கள் அதனுடைய கவனத்தை நாம் என்ன சிறம் பேணுறோம். ஒரு இமாமா தொழுவிக்கிறாருன்னா அவருக்கும் அமானிதம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இமாம் தொழுவிக்கிறாருன்னா அவருடைய துவாக்கள் எல்லாவற்றிலும் பின்னால் தொழக்கூடிய எல்லாரையும் அவர் சேர்த்துக்கணுமா, பின்னால் தொழக்கூடிய எல்லாரையும் சேர்த்து கொள்ளணும். தனக்கு மட்டும் கேட்கக்கூடாது, எல்லாம் எனக்கு மட்டும் அருள் புரி, எனக்கு மட்டும் கருணை காட்டு, எனக்கு மட்டும் செல்வத்தை கொடு, எனக்கு மட்டும் பரக்கத்து செய். ஒரு இமாம் அப்படி துவா செய்கிறாருன்னா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இமாம் மக்களுக்கு துரோகம் செய்த இமாம், மக்களுக்கு அமானித துரோகம் பண்ணுறாரு. மக்கள் நினைக்கிறாங்க இந்த இமாம் நமக்கெல்லாம் துவா செய்கிறாருன்னு சொல்லி, ஆனால் அவர் யாருக்கும் துவா கேட்கல, தனக்கு மட்டும் கேட்டு போயிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த தொழுகைங்கிற இந்த வணக்கத்தில் என்ன இருக்கிறது, அமானிதம் இருக்கிறது. அருமையானவர்களே, அமானிதம் என்பது கொடுக்கல் வாங்கல்ல இருக்குது, அது நமக்கு தெரியும், ஆனால் நாம் கடைபிடிக்கிறதே கிடையாது அந்த அமானிதத்தை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, யாருடைய தொழுகையோ நோன்போ என்னை ஏமாற்றாதும் வாங்க.
யாருடைய தொழுகையும் என்னை யாரும் தொழுகிறத பார்த்து அவன் நல்லவன் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். ரொம்ப நோன்பு வைக்கிறாரு, அதை வச்செல்லாம் அவன் நல்லவன் நான் ஏற்றுக்க மாட்டேன் சொன்னாங்க. என்னிடம் அளவுகோல் என்பது அமானிதமே. ஏன்னா லா ஈமான லிமன் லா அமானத லஹு, அமானிதத்தை பாதுகாக்கிற பண்பு யாரிடம் இல்லையோ அவனிடம் ஈமான் இல்லை. ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, லா தன்துரு இலா தூலி ருகூஇ ரஜுலி வ சுஜூதி. ஒரு மனுஷர் தொழுறாருங்க, ரொம்ப நேரம் ருக்கூல நிற்கிறார், ரொம்ப நேரம் சஜிதா செய்கிறார். நம்மெல்லாம் அதைத்தானே பார்க்குறோம். அதுதான் அவங்களுடைய தரீக்காலாம் அது இல்லை. இன்னைக்கு தரீக்காக்கள் எல்லாம் தரீக்காக்கு ஒன்றும் நம்ம தப்பான ஆள் கிடையாது, அதெல்லாம் எதிர்க்கிற ஆள்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கு தரீக்கானா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? என்னங்க தொழுக, அதுக்காரர்கள் வியாபாரத்தில் பேணுதலை சொல்லித்தர்றதில்லை, அமானித துரோகம் செய்யக்கூடாது சொல்லித்தர்றதில்லை, சொத்துக்களை சரியாக பிரிக்கணும் சொல்லித்தர்றதில்லை. ஆனால் முன்னோர்களுடைய தரீக்காவை பாருங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் சொல்றாங்க, யாருடைய நீண்ட நேர ருக்குஐயோ யாருடைய நீண்ட நேர சுஜூதையோ பார்க்காதீங்க, அது அவர் பழகி போச்சு, அவ்வளோதான், பழகிட்டார். அது அவருக்கு ஈடுபட்டா கூட கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது தீன் இல்லை சொன்னாங்க. எதை பார்க்கணும்? வலாக்கின் உந்துரு இலா சிதுகி ஹதீதி வ அதாயி அமானதி. நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் பேசினா உண்மை பேசுகிறாரா, அமானிதத்தை காப்பாற்றுறாரா, இந்த ரெண்டு விஷயம் அவர்கிட்ட ஒழுங்கா இருக்குதான்னு பாருங்க. இதைத்தான் நீங்க பார்க்கணுமே தவிர ஒரு மனிதனுடைய தீன எடை போடுவதற்கு அவருடைய அமானித ஒழுக்கம் எப்படி என்பதை பாருங்க. ரொம்ப நேரம் தொழுவுறதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொன்னேன். இதாங்க தரீகா. பல பெரியவர்கள் இப்படித்தான் கற்றுக் கொடுத்தாங்க. அமானித மோசடி செய்யாம இருக்கிறியா நீ, எல்லாருடைய உரிமைகளையும் கரெக்டா நிறைவேற்றுகிறாயா நீ, இதுதான் சரியான தீன் என்று சொல்லி கொடுத்தாங்க. அருமையானவர்களே, அவர்கள் வியாபாரத்தில் யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க. வாஃபிலா இப்னுல் அஸ்கா என்ற ஒரு சஹாபி, அவர் ஒரு ஒட்டகத்தை விற்பனைக்கு வச்சிருந்தாரு, விற்கலான் இருந்தாரு. அந்த ஒட்டகத்தை விற்கலான் இருக்கும்போது ஒரு வேலையாக அப்படி எஞ்சி போயிட்டார். அவர் வர்றதுக்குள்ள அந்த ஒட்டகத்தை வித்துட்டாங்க. யார்ப்பா வாங்கினதுன்னு கேட்டாங்க. ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. பின்னாலே ஓடுனாங்க. ஓடி போய் கேட்டாங்க, இந்த ஒட்டகத்தை வித்து உனக்கு விற்கிறவர் இதுல என்ன குறை இருக்குன்னு சொன்னாரா அப்படின்னா. இல்லையே, சொல்லலையே, ஒட்டகம் நல்லதானே இருக்குது, நல்ல கொளுத்த ஒட்டகம் நல்லதானே இருக்குது, ஆரோக்கியமான ஒட்டகம் தானே சொன்னாங்க. இது ஆரோக்கியமான ஒட்டகம், கொளுத்த ஒட்டகம் தான், சந்தேகம் இல்லை. நீங்க வாங்குற நோக்கம் எதுக்கு? சாப்பிட்றதுக்கு, அறுத்து சாப்பிட வாங்குறீங்களா? அப்படின்னா ஓகே, கொண்டு போங்க. பயணத்துக்கு வாங்குறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அவரு சொன்னாரு, நான் இந்த ஒட்டகத்தில் ஹஜ்ஜுக்கு போகணும், அதுக்காண்டி நான் வாங்குறேன். அப்போ சொன்னாங்க, அப்போ இந்த ஒட்டகம் உங்களுக்கு சரி வராது, வாங்க வந்து நீங்கள் ஒட்டகத்தை கொடுத்து உங்கள் காசை வாங்கிக்கிங்கன்னாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அதனுடைய கால் குழம்புல துவாரம் ஓட்டை விழுந்துருக்குது. இப்போ ஒட்டகத்தினுடைய கால் குழம்பு இருக்குது, அதில் ஓட்டை இருந்தால் அது பாலைவன மணலில் சீராக போகாது, நடக்காது. அதனால மக்கா வரைக்கும் நீ ஒட்டகத்தில் பயணம் செய்து ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு இந்த ஒட்டால் ஆய்க்கில்லை, நீ வந்து இந்த ஒட்டகத்தை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கப்பான்னு சொன்னாங்க. நபிசுல்லாஹ் அவங்க சொன்னதாக ஒரு ஹதீஸை எப்படி அமல்படுத்துறாங்க பாருங்க. நபிசுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு பொருளை விற்கும் போது அந்த பொருளுடைய உண்மையான தன்மைகளை விவரிக்காமல் விற்க அனுமதியே கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த அமானிதம் வியாபாரத்தினுடைய இந்த நேர்வு நம்மகிட்ட எங்க போச்சு? இமாம் யூனுஸ் என்று ஒரு அறிஞர் இருந்தாங்க. அவர் தன்னுடைய கடையில் பல வகையான துணிகள் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வகை துணிக்கு ஒவ்வொரு ரேட்டு வச்சிருக்கிறாரு. இது 400 திர்ஹம், இது 200 திர்ஹம், இது 100 திர்ஹம். கடைக்கு அவங்க பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு துணியை பையன் வித்துட்டான். ஆனால் பார்க்குறாங்க, அந்த துணி 200 ரூபா துணி, இவன் 400 திர்ஹத்துக்கு வித்துருக்கான். இப்போ 200 ரூபாயப்போ எதுக்கப்பா 400 திர்ஹத்துக்கு வித்த? நான் கவனம் இல்லாமல் வித்துட்டேன். பின்னாலே போனாங்க, அவரை போய் பிடிச்சி சொன்னாங்க, வாப்பா என் கடையில் புள்ள பையன் உனக்கு தெரியாமல் 200 ரூபா பொருளை 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டான். இப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைங்க எங்கள் ஊரில் இதை விட விலை அதிகம், அதனால் எனக்கு பரவாயில்லை, இந்த விலைக்கே நான் வாங்கிக்கிறேன், அது கூட தான் அது. இல்லைப்பா எங்கள் கடையில் உள்ள இந்த விலை இதுதான், வா அப்படின்னு கூட்டு போய் அந்த 200 ரூபாய் அவன் கையில் கொடுக்குறாங்க. இதுதான் வியாபாரத்தில் உள்ள அமானிதம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே கசந்து போய் கிடக்குது. எல்லாம் என்னங்க கசந்து போய் கிடக்குது, எல்லாவற்றிலும் நமக்கு பிரச்சனை. என்ன காரணம்? எங்கேயுமே அமானிதம் இல்லை. கணவன் மனைவிங்கிற இந்த வாழ்க்கையும் அமானிதம் தான். கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள வாழ்க்கை அமானிதம். கணவன் மனைவியை பற்றி சொல்லக்கூடாது, மனைவியினுடைய குறையை சொல்லக்கூடாது, மனைவி கணவனுடைய குறையை சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அமானித மோசடியில பெரிய மோசடின்னு சொன்னாங்க. இன்ன அஸமல் ஹியானான்னு சொன்னாங்க. பெரிய அமானித மோசடி என்ன தெரியுமா? கணவனுடைய குறைய மனைவி வெளியே சொல்வது, மனைவியினுடைய குறைய கணவன் வெளியே சொல்வது. இந்த ஹதீஸை நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நாம கணவன் மனைவி குறைய சொல்லக்கூடாது. அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட குறைய இந்த பெண்ணிடம் இந்த குறைங்கிறத யார்கிட்ட சொல்லலான்னு சொன்னா, யார் அந்த பிரச்சனையில பேச போறாரோ, ஒரு காதியோ ஒரு பஞ்சாயத்து நடுவரோ, அவங்கள்ட்ட தான் சொல்லலாம். மூணாவது மனிதர்கள்ட்ட சொல்லக்கூடாது. குடும்பத்தில் உள்ள என் பொண்டாட்டி அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறான்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. என் கணவர் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறான்னு சொல்லாமா? சொல்ல அனுமதி இல்லை. இன்றைய நம்முடைய மொத்த வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. இந்த அமானிதம் இல்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில் ரகசியத்தை பாதுகாக்கிற பழக்கம் இல்லை. கணவன் வீட்டில் இல்லை, வெளியூர் போயிருக்கிறாருன்னா ஹதீஸில் வருது, உங்களுடைய அந்த கணவனுடைய விரிப்பில் கணவன் அனுமதி இல்லாமல் யாரையும் உட்கார வைக்கக்கூடாது, வீட்டுக்குள் யாரையும் அனுமதிக்க கூடாது, இல்லையா? இன்றைய நமது பெண்களுடைய நிலை என்ன? கணவன் வெளியில் இருக்கிறாரு இல்லையா, வீட்டுக்குள்ள ஒரு அந்நியான் ஒரு வேலையாக வருவதாக இருந்தால் கூட கணவனுடைய சம்மதம் வேண்டும். அது ஒரு பல்பை மாத்துறதா இருக்கட்டும், ஒரு டியூபை மாத்துறதா இருக்கட்டும். இதுல எத்தனை பெண்கள் துரோகம் செய்யறாங்க. முஸ்லிம் பெண்களுடைய குணங்கள் இந்த சோசியல் மீடியால ஒழுக்கம் போயிடுச்சு. அந்நிய ஆண்கள்கிட்ட பேசுறாங்க, இது கணவனுக்கு செய்கிற துரோகம். அந்நிய ஆண்களோடு சகஜமா பழகிறாங்க, இது கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். இது இல்லையா? கணவனுடைய அனுமதி இல்லாம வெளியே போறாங்க, இது கணவனுக்கு செய்கிற துரோகம். இன்றைக்கு பல மாநாடுகளுக்கு போறது மட்டும் இல்லாம வெளிப்படையா நின்று மீடியாக்களுக்கு முன்னால பேட்டியும் கொடுக்கறாங்க. இது பெரிய அமானித துரோகம், அமானித மோசடி. ஆக இப்படி குடும்ப வாழ்க்கையில அமானிதம் இருக்குது. அந்த அமானிதத்தை நம்மில் யாருமே கடைபிடிப்பது கிடையாது. அருமையானவர்களே, இந்த அமானிதங்களில் ஒன்றுதான். நான் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். இறந்தவருடைய சொத்துக்கள் அமானிதம். அது ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா இந்த சொத்துக்கள் அமானிதம். அந்த சொத்துக்களை குடும்பத்தில் இறந்து போனவருக்கு சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, வாரிசுகள் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்க பெரியவங்களாகிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் மூத்தவர் யாரோ அவர் என்ன செய்யக்கூடாது, அந்த பொது சொத்தை கை வைக்கவே கூடாது, அந்த பொது சொத்தை விற்கக்கூடாது. சரிங்களா? எல்லாம் சட்டம். ஆனால் எத்தனை குடும்பங்களில் என்னென்ன நடக்கிறது? இறந்து போனவருடைய சொத்துக்கள் விஷயத்தில் பருவமடையாத சிறுவர்கள் இருப்பாங்க, மூத்தவர் இருப்பார், எல்லா சொத்தையும் அழிச்சிடுறாங்க. இந்த அமானிதம் நம்மள்கிட்ட இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு குகையில் 3 பேர் போய் பதுங்கினாங்க, மழைக்காக இடிக்காக. ஒரு பெரிய பாறாங்கல் மூடிக்கொண்டது. 3 பேருமே தங்களுடைய வாழ்க்கையினுடைய நல்லறத்தை சொல்லி அல்லாட்ட கேட்டாங்க. எல்லாம் இந்த நல்லறத்தை நீ பொருந்தி கொண்டா இந்த பாறை விலகச்சைன்னு கேட்டாங்க. அதுல ஒரு முதலாளி, இந்த மாதிரி முதலாளிகளாக நம்ம இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. அவர் அல்லாட்ட என்ன சொல்றாரு, எல்லாம் ஏன்டா ஒருத்தன் வேலை பார்த்தான், சம்பளம் வாங்குறதுக்கு முன்னால வாங்காம போயிட்டான், ரொம்ப நாள் கழிச்சு வந்தான், நான் அவனுடைய கூலியை கொடுத்தேன், இந்தப்பா இந்த ஆட்டு மந்தைகள்லாம் உனக்கு தான் எடுத்துக்கன்னு சொன்னேன். அந்த பையன், என்னங்க எனக்கு கேள்வி பண்ணீங்களா, எனக்குரிய கூலி கம்மி தானே, ஆட்டு மந்தை எனக்கு சொந்தமானு சொல்லி. அவர் சொன்னார், இல்லப்பா நீ விட்டுட்டு போன கூலியை நான் என்ன செஞ்சேன், அதில் இந்த ஆடுகளை வாங்கி வளர்த்து பெருக்கி அதில் கிடைச்ச லாபம் தான், இதெல்லாம் உனக்கு தான். நம்ம முதலாளிகள் அப்படி யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க? ஒரு தொழிலாளி சம்பளம் வாங்காமல் போயிட்டான், மறந்துட்டான், புரியுதா? அந்த சம்பளத்தை அவர் வியாபாரத்தில் போட்டு லாபத்தை ஏற்படுத்தி பல வருஷம் கழிச்சு வரும்போது ஒரு 10,000 2 லட்சமா கொடுப்போமா நாமோ? அப்படித்தான் கொடுத்தார். எல்லாம் உனக்கு இது பொருத்தம் என்றால் இந்த பாறை விலகட்டும். பாறை விலகச்சு. இன்னைக்கு நமக்கு முன்னாலேயும் பல பாறைகள் நிற்குது இல்லையா? ஒரு பாறை இல்லை, பல பாறை நிற்குது. நாமளும் கெஞ்சதான் செய்கிறோம் இல்லையா? ஹரம்லையும் கெஞ்சதான் படுது. யார் வாழ்க்கையிலையும் அமானிதம் இல்லாம இந்த பாறைகள் எப்படி நம்மை விட்டு விலகும்? நாம இந்த அரசுக்கு எதிராகவோ அல்லது அநியாயக்காரர்களுக்கு எதிராகவோ கேட்கிற இந்த துவாக்கள் இந்த முகட்டுக்கு மேல கூட உயர்வதில்லை, ஒரு ஜான் கூட உயர்வதில்லை. ஹதீஸ்ல அப்படியே வரும், சில பேருடைய துவாக்களும் தொழுகையும் தலைக்கு மேல ஒரு ஜான் கூட உயராதுன்னு சொன்னாங்க. ஏன்? நம்முடைய அமானித மோசடி தான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குணத்தை தான் ஈமானுடைய அடிப்படை குணம், இந்த அமானிதம் என்கிற சிறந்த குணம் உங்களிடம் இருந்தால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், நாம் ஏற்றிருக்கிற பொறுப்புகள் அமானிதம். இன்னைக்கு பொறுப்புகள் தகுதி பார்த்து கொடுக்கப்படுவதில்லை இல்லையா? நான் சொல்றது அரசாங்க பொறுப்புகள் எல்லாமே லஞ்சத்தை கொடுத்து பரிந்துரைங்கிற பேரில் லஞ்சங்களை கொடுத்து பொறுப்புகள்.
அப்படியானா அந்த லஞ்சத்தை வாங்கி பொறுப்புக்கு வந்தவன் அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றுவான்? எல்லா இடங்களிலும் லஞ்சம் இல்லையா? முஸ்லிம்களாக இருக்கிறவர்களும் பொறுப்புகளில் இருக்கிறாங்க, பஞ்சாயத்தில் கவுன்சிலர்களாக இருக்கிறாங்க. அரசு கொடுக்குற நிதியை எதுக்கு கொடுத்தாங்களோ அதுக்கு பயன்படுத்துறது இல்லை. மோசடி, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் செய்கிற மோசடி. இந்த மோசடியை செஞ்சு விட்டு எப்படி அவருடைய தொழுகை, அவருடைய ஹஜ்ஜு எவ்வாறு அல்லாஹ்ட்ட ஏற்கப்படும்? எனவே நாம் எல்லோருமே இதை நினைத்து கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் அஞ்சணும். அமானிதம் என்பது உங்களுக்கு உரிமை இல்லாத விஷயத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் அமானிதம். அது எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்தும். எல்லாம் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் பேணி பாதுகாப்பார்கள் என்று சொல்லுகிறானே, அந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين هم لأماناتهم وعهدهم راعون. وقال النبي صلى الله عليه وسلم أد الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் மீண்டும் அல்லாஹுடைய இல்லத்தை சென்று உம்ரா செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் தந்தான். அல்லாஹுக்கே எல்லா புகழும். உம்ராவுடைய பயணத்திற்கு முந்தைய ஜுமாவிலே அமானிதம் பற்றி பேசியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி தான் அமானிதத்தை குறித்த இன்னும் பல செய்திகளை அறிய வேண்டியது இருக்கிறது. அந்த வகையில் அமானிதம் என்பது எத்தனை வகை, எதோடு தொடர்புடையது என்பதை நாம் விரிவாக அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதம் உறவுமுறை பேணல், அல் அமானா வசிலத்துர் ரஹீம். இந்த இரண்டுமே துர்சலுல் அமானத்து வசிலத்துர் ரஹீம், அமானத்தும் உறவுகளை பேணுவதும், இந்த இரண்டும் மறுமை நாளில் அனுப்பப்படும். இந்த இரண்டும் அனுப்பப்படும் சொன்னால் மறுமையில் எல்லாவற்றுக்குமே ஏதோ ஒரு தோற்றம் இருக்கும். அமானிதம் என்பதற்கு ஒரு தோற்றம் அளிக்கப்படும், உறவுமுறையை பேணுதல் அதற்கு ஒரு தோற்றம் அளிக்கப்படும். இந்த அமானிதமும் உறவுமுறையை பேணலும் இந்த இரண்டும் மறுமை நாளில் அனுப்பப்படும். அவை இரண்டும் சிராத்துடைய பாலத்தினுடைய 2 ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்படும். சிராத்து பாலத்தினுடைய 2 ஓரங்களில், அதான் நரகத்தினுடைய மேலே அமைக்கப்படுகிற ஒரு பாலம். இந்த ரெண்டையும் யார் பேணினாரோ அவை இரண்டும் அவர் நரகில் விழாமல் அவரை தடுத்து பாதுகாக்கும். இந்த ரெண்டையும் யார் பாதுகாக்க தவறினாரோ, அமானிதத்தையும் உறவு முறையையும் பாதுகாக்க தவறினாரோ, அப்போது இந்த ரெண்டும் அவரை கைவிட்டுவிடும். அவர் நரக பாலத்தில் நரகத்தில் விழுந்து கிடப்பார்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஒரு ஹதீஸிலிருந்து அமானிதம் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சராசரி வார்த்தையாக நாம் அதை கடந்து போகிறோம் இல்லையா? அமானிதங்கிறது ஒரு சராசரி வார்த்தை. அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம், அவர்கிட்ட அமானிதம் இல்லை, இவர்கிட்ட அமானிதம் இல்லை, யார்கிட்டையும் அமானிதம் இல்லை அப்படின்னு லேசாக சொல்லுவார். ஒரு நிமிஷம் தன்னை நோக்கி ஏண்ட அமானிதம் இருக்குதா? அடுத்தவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு நாவால சொல்வது ரொம்ப லேசு. யார்கிட்டையுமே அமானிதம் இல்லைங்க, அந்த யாரிடமும் என்பதில் நீரும் ஒருவர் தான், நானும் ஒருவர் தான்.
எல்லாருமே இந்த அமானிதத்தை என்ன செய்கிறோம், மீறி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அமானிதம் என்பதை உலமா பெருமக்கள் 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று, அமானிதம் என்பது பைனல் அப்தி வ ரப்பிஹி, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலான அமானிதம். இரண்டாவது, அல் அமானத்து பைனல் அப்தி வ பைனன் நாஸ், அடியானுக்கும் பிற மனிதர்களுக்கும் இடையிலான அமானிதம். மூணாவது, அல் அமானத்து பைனல் அப்தி வ நஃப்ஸிஹி, ஒரு அடியானுக்கும் அவனுடைய உடல் உறுப்புகளுக்கும் மத்தியிலான அமானிதம் என்ற அமானிதத்தை 3 வகையா பிரிப்பாங்க. அப்ப அமானிதத்தினுடைய முதல் வகை என்ன, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலானது. அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலான அமானிதம் என்று சொன்னால் உலமாக்கள் சொல்லுவாங்க, அத்தீனு குல்லுஹு அமானா, இந்த மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிப்பதுதான் அமானிதம். அப்ப எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிக்கணும், அதான் அமானிதம். ஒது அமானிதம், பூர்த்தியாக நீங்கள் ஒது செய்வது அமானிதம். நீங்க ஒது சரியா செய்யறதே இல்லை, ஒது கரெக்டா செய்யறது இல்லை, அது நீங்க அல்லாஹ்வுடைய கடமையான அந்த ஒதுவுல மோசடி செய்றீங்கன்னு அர்த்தம் இல்லையா? நம்மில் பலர் ஒதுவ முழுமையாக நிரப்பமாக செய்யறதில்லை, ஒதுவுடைய ஆதாபுகளை பேண்டதில்லை. ஒது கூட கரெக்டா செஞ்சிடலாம், மறக்காம எத்தனை பேர் ஒதுவ ஆரம்பிக்கிற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்றோம்? எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்றோம் ஒதுவ ஆரம்பிக்கிற நேரத்தில்? ஒதுவ முடித்ததும் எத்தனை பேர் ஒதுவ முடித்த பிறகு ஓத வேண்டிய துவாவை ஓதுறோம்? அப்ப இதெல்லாம் நீங்கள் பேண தவறினால் எவ்வளவு குறை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அமானித குறை. ஒதுங்கிற வணக்கத்துல நீங்க செய்கிற அமானித குறைபாடு, அப்ப அது ஒரு அமானிதம். தொழுகை ஒரு அமானிதம், ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இல்லையா? தொழுகை ஒரு அமானிதம். அந்த தொழுகை, நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இந்த எல்லா வணக்கங்களும் அல்லாஹ் ஏவியவை எல்லாமே அமானிதம் தான். இப்படியானா மொத்த தீனுமே அமானிதம் தான். அதனால தான் முழு தீனையும் முழுமையாக கடைபிடிப்பதற்கு பேர் இஸ்திகாமத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஷய்யபத்னி ஹூதுன், ஹூதுங்கிற ஒரு அத்தியாயம், இந்த அத்தியாயம் இருக்கிறது அது என்னை நரைக்க செய்து விட்டதுன்னு சொன்னாங்க. ஷய்யபத்னி ஹூத், ஹூதுங்கிற ஒரு சூரா, இந்த அத்தியாயம் என்னுடைய தலைமுடிய நரைக்க வைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. ஒரு இமாம் பைஹக்கி அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. ஒரு இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவில் பார்த்தாங்களாம். பார்த்து கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னதாக எங்களுக்கு அறிவிக்கப்படுது, ஷய்யபத்னி ஹூதுன், ஹூதுங்கிற அத்தியாயம் என் தலைமுடிய நரைக்க வைத்து விட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்களாமே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, நான் இந்த ஹதீஸை சில நேரங்களில் கனவுகள் மூலமாக கூட பெருமானாருடைய ஹதீஸை உறுதிப்படுத்துவாங்க. இப்போ சொன்னாங்க, ஆம், இந்த ஹதீஸை நான் சொல்லி இருக்கிறேன். இப்போ அந்த இமாம் கேட்டாங்களா, இந்த சூறாவில் எந்த விஷயம் இவ்வளவு கவலைப்பட்டு உங்களுடைய தலைமுடைய நரைக்க வைத்தது? இந்த சூறால இருக்கிற நபிமார்களுடைய சரித்திரமான்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னா, இந்த சூறால சில சமுதாயங்கள் அழிந்ததை பத்தி அல்லாஹ் சொல்றானே, அது உங்களை கவலை அடைய செய்து தலைமுடி நரைச்சிருச்சான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னாங்க. பிறகு எதுதான் உங்களுடைய முடிய நரைக்கும் அளவிற்கு இந்த சூறால ஏதுன்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஒரு ஆயத்து தான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நபியே நீங்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு ஏவப்பட்டீரோ அந்த மார்க்கத்தில் உறுதியாக நிற்குவீராக. இந்த ஆயத்து தான் தீன்ல உறுதியா நிக்கணுமே அப்படிங்கிற கவலையில என் தலைமுடின்னு அரைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தீன்ல உறுதியா நிக்கணுங்கிற கவலை நம்மில் யாருக்காவது இருக்கிறதா என்ன? அப்போ முழு தீனுமே என்னங்க அமானிதம், மொத்த தீனுமே அமானிதம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்றைய நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? இந்த தீன் நம்மிடத்துல இல்லை. நம்முடைய வணக்க வழிபாடுகள் கோளாறு, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களில் கோளாறு இல்லையா? எல்லா விஷயத்திலும் நாம் நம்முடைய தவறுகள் தான் இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்மை அலை வைத்திருக்கிறது இல்லையா? இன்றைக்கு எல்லாருக்கும் பயம், பட்டியல்களை பார்த்துட்டு இருக்கிறோம். மஹ்ஷர் மைதானத்தில் சொர்க்க பட்டியலா நரக பட்டியலான்னு அங்கேயும் பட்டியல் கொடுக்கப்படும் இல்லையா? இப்போ உலகமே நமக்கு மஹ்ஷராக காட்சி அளிக்குது. உலகமே ஒரு மஹ்ஷர், இங்கும் அங்கும் ஓட்டம், அந்த பூத்தில் இருக்குதா இந்த பூத்தில் இருக்குதான்னு சொல்லி. இந்த அமளி துமலியே இப்படின்னு சொன்னா மஹ்ஷருடைய அமளி துமலி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த உலகத்துல நாம இந்த தீனுங்கிற அமானிதத்தை விட்டோம். தீனுங்கிற அமானிதத்தை நாம கைவிட்டதனுடைய விளைவு தான்
இது நடக்குது. நாம் ரெண்டு விஷயங்கள் உலகத்தில் செய்யணும். கரெக்டாக மார்க்கத்தை கடைபிடிக்கணும். ரெண்டாவது, உலகத்தில் எதிரிகளால் வீழ்த்தப்படாமல் இருப்பதற்கு என்ன ராஜதந்திர நடவடிக்கைகள் செய்யணுமோ அதையும் நாம் செய்யணும். நாம் அதை செய்ய தவறிட்டோம். சொன்னாங்க, எல்லா காலத்திலையும் வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாங்க, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், இங்கே கவனமாக இருங்க. தடுப்பணை கட்ட வேண்டிய நேரத்தில் தடுப்பணை கட்டல. இப்போ வெள்ளம் ஆர்ப்பரித்து கொண்டு வருது. இனி எந்த தடுப்பணையும் பயனளிக்காது. அல்லாஹ் காப்பாற்றினாலே தவிர நம்முடைய நிலைமை படுமோசம். அது வார்த்தைகளால் எல்லாம் வர்ணிக்கவே முடியாது. நீங்கள் இப்போ என்ன ரிசல்ட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கரண்ட் ரிசல்ட்டே பார்க்குறீங்க. இதான் நாடு முழுவதும் நடப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும். உலகத்தில் முயற்சி எவன் செய்கிறானோ அவனுக்கு வெற்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க, முயற்சி தான். பாத்தில்ல இருக்கிறான், அசத்தியத்தில் இருக்கிறான்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு திட்டமிடப்பட்ட, ஒரு முறைப்படுத்தப்பட்ட, ஒரு வகுக்கப்பட்ட ஒரு முறையான அமைப்பு. ஆர்எஸ்எஸ் 100 வருஷமாக அவர்கள் அவசரம் கிடையாது. நம்மை போன்று இன்னைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும், நாளைக்கு வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், அப்படியெல்லாம் அவர்களுக்கென்று ஒரு நிதானமான திட்டம் இல்லையா? ஒரு 300 வருஷத்திற்கான திட்டம். 50 வருஷம் 5 வருஷம் கிடையாது, 300 வருஷம். அந்த திட்டத்தை அவர்கள் படிப்படியாக செயல்படுத்தினாங்க. அன்றைக்கு அந்த திட்டத்தை படித்த முஸ்லீம் அறிஞர்கள் எச்சரித்தாங்க, இந்திய முஸ்லீம்களே உஷாராயிருங்க. நாம அன்னைக்கு எல்லாம் விட்டுட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அடிதடிகளும் சண்டையும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் இதான் நமக்கு மத்தியில். இந்து மதம் அப்படின்னு ஒரு மதமே இல்லை. இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் அல்லாத மக்கள் அவர்களுடைய உண்மையான மதம் என்ன? குலதெய்வ மதங்கள். ஒவ்வொரு குலத்திற்கு ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு குலத்திற்கு ஒரு தெய்வம், ஒவ்வொரு குலத்திற்கு ஒரு வழிபாடு. ஒரு மதம்னா என்ன? அந்த மதத்திற்கென்ற பொதுவான அம்சங்கள் இருக்கும், அதான் மதம் இல்லையா? இந்து மதத்தில் இந்தியா முழுக்க இருக்கிற இந்து மக்களை இணைக்கிற ஏதாவது பொதுவான அம்சம் இருக்குதா சொல்லுங்க? அவங்க குலதெய்வ வழிபாட்டாளர்கள் தான் அந்த மதத்தை சார்ந்தவர்கள். ஆனால் திட்டமிட்டார்கள், ஆர்எஸ்எஸ் அமைத்தவர்கள் எல்லாத்தையும் இந்துங்கிற ஒரு பேரில் இணைக்கணும். வெற்றி அடைஞ்சாங்க. எல்லா வகையிலையும் வெற்றி அடைந்து இன்றைக்கு அவங்க உச்சத்தில் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நாம தீனையும் கடைபிடிக்கல, குறைஞ்சபட்சம் நம்முடைய துனியாவை சரி செய்வதற்கான ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்தோமா அதையும் நாம சரி செய்யல. எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்குவான். இது பெருமானாருடைய நபிமார்களுடைய வழிமுறை அல்ல. அல்லாஹ் அப்படியெல்லாம் மொத்தமா உதவி செய்ய மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போட்டா என்ன செய்து பாம்பா மாறுது இல்லையா? தன்னுடைய அக்குள்ள கை வச்சாங்கன்னு சொன்னா டார்ச் லைட்டை விட, ஏன்னா ஒப்பீடுகள் அல்லாஹ்வுடைய அதிசயத்தை ஒப்பிடக்கூடாது. டார்ச் லைட் வெளிச்சம் வேற. மூசா அலைஹிஸ்ஸலாம் அக்குள்ள இப்படி கை வச்சு எடுத்தாங்கன்னா கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பிரகாசிக்கும். இந்த அற்புதத்தை எல்லாம் கொடுத்த அல்லாஹ் இல்லையா? ஒரு பாறையில் அடிச்சா பாறை பிளக்குது. ஏன் இந்த வெளிச்சத்தை கொண்டு ஃபிரௌனை அழிச்சிருக்கலாமா இல்லையா? அந்த ஃபிரௌனுக்கு கீழையும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய தோழர்களும் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? அப்ப எல்லா இடங்களிலும் அற்புதங்கள் நிகழாது, எல்லா நேரத்திலையும் அற்புதங்கள் நிகழாது. அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு நியதி வச்சிருக்கிறான். எதிரிகளுக்கென்று ஒரு டைம் இருக்குது. அந்த நியதிப்படி தான் உலகத்துல போகும். நம்ம நினைக்கிற மாதிரி துவா செஞ்சா உடனே அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது. அல்லாஹ்வுடைய நியதிப்படி தான் அல்லாஹ்வுடைய உதவிகளும் அல்லாஹ்வுடைய திட்டங்களும் உலகத்துல நடக்கும். ஆக நான் சொல்ல வந்தது, அமானிதம், மார்க்கமே அமானிதம். நம்ம அந்த அமானிதத்தை தூக்கி போட்டோம். வாரிசுரிமை சட்டங்களை நாம மதிக்கல, தலாக்குடைய சட்டங்களை நாம மதிக்கல, வக்ஃபுடைய சட்டங்களை நாம மதிக்கல. அல்லாஹ்வுடைய எந்த சட்டத்தை நாம மதித்தோம்? தீனுங்கிற இந்த அமானிதம் அல்லாஹ் நம்மள்கிட்ட கொடுத்தான். அந்த அமானிதத்தை மதிக்க தவறியதன் விளைவுதான் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள். அமானிதத்தினுடைய 2வது வகை நமக்கும் சக மனிதர்களுக்கும் இடையிலான அமானிதம். இந்த சக மனிதர்களுக்கு இடையிலான அமானிதம் அது ஏகப்பட்ட வகை. நீங்கள் ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்தால் அது அமானிதம், வாக்குறுதி அமானிதம். அதே போலதான் ஒருவரிடம் கடன் வாங்கினால் அது அமானிதம். ஹதீஸ்ல அதுவும் வருது, கடன் ஒரு அமானிதம். கடன் வாங்கினால் அந்த கடனை நிறைவேற்றணும், அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கணும், அந்த கடனை நிறைவேற்றத்தை உதவி செய்யுமாறு அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்யணும். முதல்ல எண்ணம் இருக்கணும், கடனை நிறைவேற்றுகிற எண்ணம், கடனை நிறைவேற்ற முயற்சி, கடனை நிறைவேற்ற அல்லாஹ்விடத்தில் உதவி கோரல். இந்த 3ம் இருந்தால்
எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்ற வழிவகை செய்யாமல் இருக்கவே மாட்டான். அப்படி சஹாபாக்கள் கோடிக்கணக்கில் கடனாளிகளா மூத்தா போனாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏமாத்துற எண்ணம் கிடையாது. இந்த 3 வழிமுறையும் செஞ்சாங்க. தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்க, இந்த 3ஐயும் செஞ்சா அல்லாஹ் கடனை அடைப்பான்னு சொல்லி. அது மாதிரியே அவங்களுடைய கடன்கள் நிறைவேறியது. அப்ப கடன் ஒரு அமானித மனிதர்களுக்கு மத்தியில் இல்லையா? இன்னைக்கு இந்த அமானிதத்தில் நாம எவ்வளவு மோசடி பண்றோம், எத்தனை வாக்குறுதியை நாம மீறுறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் தனது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொன்னாங்க, ஒரு பயணத்துல ஒரு குறைஷி வாலிபர் என்னிடம் உங்களுடைய மகளை எனக்கு நிக்கா செய்து கொடுங்கன்னு சொன்னாரு. நானும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், சரிப்பா கொஞ்சம் காலம் கழிச்சு நான் நிக்கா செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அவருக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருந்தேன்பா, நான் மறந்துட்டேன். அந்த குறைஷி வாலிபருக்கு நம்முடைய இந்த மகள் உங்களுடைய சகோதரி பிள்ளைகளை அழைச்சி சொல்றாரு, நீங்க இவரை இந்த பெண்ணை அவருக்கு நிக்காக பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாக்குறுதியும் ஒரு அமானிதம். பெருமானார் சொன்னாங்க, அமானிதம் இல்லாதவனிடம் ஈமான் கிடையாதுன்னு சொன்னாங்க. மௌத்தாகிற நேரத்தில் அப்போ ஒருவருக்கு நாம் பெண் தருவதாக சொன்னால் அதுவும் அமானிதம். உங்க பெண்ணுக்கு என் பையனை கொடுக்கிறேன்னு சொல்லி இருந்தால் அது ஒரு அமானிதம். அமானிதம் என்பது மனிதர்களுக்கு இடையில ஒரு வகை அல்ல. நாம எத்தனை வாக்குறுதிகளை மீறுகிறோம், அமானித மீறல். வாக்குறுதியை மீறுவது அமானித மீறுதல். வாங்கிய கடனை கொடுக்காதிருப்பது அமானித மீறல். இந்த அமானித மீறலை நாம் செய்கிறோம். அடுத்தவர் நம்மிடம் தந்து வைக்கிற ஒப்படைப்புகள், கீழே கடந்து ஒரு பொருளை எடுக்கிறீங்க, அமானிதம். அந்த பொருளை என்ன செய்ய வேண்டும், மார்க்கம் அதற்கென்று சட்டங்களை வைக்குது. யார் பொருள், எப்படி அதை கொடுக்கணும், அதுல மார்க்கம் சட்டங்களை வைத்திருக்கிறது. ஹம்பலி மதுஹபுடைய ஒரு பெரிய அறிஞராக அறியப்படக்கூடியவர்கள் அல்லாமா இப்னு அகீல் என்று ஒரு அறிஞர். அவருடைய வரலாறுல எல்லாருமே இதை எழுதுறாங்க. இமாம் ஸஹபி அவர்களும் தம்முடைய சியர் அலாமின் நுபலாங்கிற கிதாப்ல எழுதுறாங்க. இப்னு அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. மக்கால போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று காலில் ஏதோ தட்டுப்படுகிறதுன்னு பார்க்கறாங்க. ஒரு பை, அந்த பையில ஒரு சிவப்பு நிற கையால கட்டு போடப்பட்டிருக்குது. சரி, பையில என்ன இருக்குது தெரியாது, அந்த பை யாருடையது என்று அப்படியே தேடுறாங்க. ஒரு வயதான பெரியவர், யாராவது என்னுடைய ஒரு இந்த அடையாளத்தை சொல்லி இந்த பையை கண்டிங்கன்னா கொடுங்கன்னு சொல்றார். உடனே இமாம் இப்னு அகீல் போறாங்க. உங்க பையுடைய கலர் என்ன, எந்த கலர்ல கயிறு, எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த பெரியவங்க சொன்னாங்க, அப்பா இதுல இருக்கிற காசை நீ எடுத்துக்கப்பான்னு சொல்லி. இல்ல வேண்டாம், கீழே கடந்து எடுத்தேன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி. இது நடந்த பிறகு அல்லாமா இப்னு அகீல் ஹஜ்ஜை முடித்து விட்டு நேராக பைத்துல் மக்திஸ் போறாங்க. அந்த காலத்தில் அது ஷாம்ல இருக்குது. பைத்துல் மக்திஸ்ல போய் தொழுது விட்டு பிறகு சிரியாவில் உள்ள ஒரு நகரம் ஹலப் என்கிற ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு வர்றாங்க. அவங்கள்ட்ட காசு எதுவும் இல்லை, சரியான பசி. சிரியா குளிர் பிரதேசம். ஒரு பள்ளிவாசல்ல குளிர்ல நடுங்கி கொண்டு என்ன செய்யறாங்க, படுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரம் வருது. அந்த பள்ளியினுடைய இமாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ மக்கள் சொன்னாங்க, இவரை பார்த்தா பெரிய ஆலிமா தெரியுது, நீங்க தொழுவீங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஃபஜ்ர் தொழு வச்சாங்க. மக்களுக்கெல்லாம் அவருடைய கிராத் ரொம்ப பிடித்திருந்தது. இது ரமலானும் நெருங்கி விட்டு இருந்த காலம். மக்கள் சொன்னாங்க, நீங்க எந்த ஊரோ தெரியாது, அவங்க பகதாதுல இருந்து வர்றாங்க, ரமதான் வரைக்கும் இருங்க, எங்க பள்ளியினுடைய பொறுப்பை பார்த்துக்குங்கன்னு சொன்னாங்க. ரமதான்ல இருந்தாங்க, மக்களுக்கு தொழுவிச்சாங்க. ரமதான் முடிந்தது, மக்கள் எல்லாம் சொன்னாங்க, எங்கள் பள்ளியினுடைய இமாம உங்களுக்கே மனமுடித்து வைக்கிறோம் என்று மனமுடித்தாங்க. அந்த பெண்ணை நிக்கா செய்து அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையும் உருவாகி, அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிரசவ நேரத்தில் அந்த அம்மாவுக்கு உடல்நலம் சற்று பாதிக்கப்பட்டு அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் ஒரு மரண வியாதிக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய இடத்துல இவர் பார்க்கிறாரு, அந்த மக்கால கண்டெடுத்தாரே அந்த சிகப்பு நிற அந்த பையும் இருக்குது. இது என்னன்னு கேட்டாங்க. இது நான் மக்கால இருந்து கண்டெடுத்து ஒரு வயதான பெரியவற்றை நான் கொடுத்ததாச்சேன்னு சொல்லி. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, அது நீங்க தானா, நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அது யாரல்ல, அவங்க தான் என்னுடைய தந்தை, அவங்க தான் இந்த பள்ளியினுடைய இமாம். அவங்க அடிக்கடி துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் என்னுடைய மகளுக்கு மக்கால என்னுடைய இந்த காணா போன பையை கண்டெடுத்து நேர்மையா என்கிட்ட ஒப்படைச்சாரு, அவரை மாதிரி ஒரு கணவனை என் பிள்ளைக்கு கொடுன்னு அல்லாட்ட துவா செஞ்சிருந்தேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை என் பிள்ளைக்கு கொடுன்னு துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க என் தந்தை. அந்த தந்தையினுடைய மகதான் நானுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா என்னங்க இதை சொல்லிட்டு மூத்தா போயிட்டாங்க.
இப்போ அவருக்கு அந்த அம்மா மூலமாக குழந்தையும் கிடைத்தது, அந்த பையில் இருந்த தங்க தீனார்களும் கிடைத்தது, அந்த அம்மாவுடைய தந்தை வழியாக கிடைத்த எல்லா விதமான சொத்துகளும் அவருக்கு கிடைத்தது. ஒரு நம்பிக்கை அமானிதத்தை கடைபிடித்ததுனால ஒன்றுமே இல்லாமல் இருந்த இமாம் இப்னு அகீல் அவர்கள் அந்த பெண் மூலமாக பெரிய பணக்காரராக ஆனார். நீங்க அமானிதத்தை பேணினால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படியெல்லாம் வரலாம். அமானித துரோகம் செய்தால் மறுமையில கிடைக்கிற தண்டனை வேற. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை அதை விட கடுமையானது. அமானிதத்தை துரோகம் பண்ணி அவர் உங்களுக்கு எதிராக துவா செஞ்சிட்டாருன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை நாசமா போயிடும், உங்களுடைய குடும்பம் நாசமா போயிடும். அமானித மோசடி என்பது யாருக்கு துரோகம் பண்றீங்களோ அவர்களுடைய பத்வா உங்களை சும்மா விடாது. ஆக அருமையானவர்களே, இதில் நமக்கு பேணுதல் வேண்டும். அடுத்தவர்களுடைய அமானிதங்கள் விஷயத்தில் கவனம் தேவை. பணி செய்யக்கூடியவர்கள் முதலாளிக்கு துரோகம் செய்யக்கூடாது. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் அவங்க முதலாளிக்கு துரோகம் செய்யக்கூடாது. முதலாளிகள் தொழிலாளர்களுடைய சம்பளங்கள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், அதில் துரோகம் செய்யக்கூடாது. அமானிதம் ரெண்டு பக்கம் இருக்குது, ரெண்டு தரப்பிலும் இருக்குது. அமானிதங்கிறது எல்லாருமே அமானிதத்தை பேணும். ஊழியர்களுக்கும் அமானிதம் இருக்குது, முதலாளிகளுக்கும் அமானிதம் இருக்குது. இந்த அமானிதங்கள் அத்தனையும் பேணப்படும் போது தான் இந்த உலகம் அமைதியா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு சாதாரண சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் கியாமத் எப்போ வரும்னு கேட்பாங்க. கியாமத்து எப்போ வரும்? மத்தஸ்ஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை இப்படிதான் சொல்லுவாங்க, இதா துய்யாத்தில் அமானா, அமானிதம் பாலாக்கப்படும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. அமானிதம் பாலாக்கப்படும், யார்கிட்டையும் அமானிதம் இருக்காது. மீண்டும் அந்த சஹாபி கேட்பாங்க, அமானிதம் பாலாக்கப்படுதல் என்றால் என்ன? அதற்கு பெருமானார் அழகா விளக்கம் கொடுப்பாங்க. இந்த காலத்திற்கு பொருத்தம், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி ஃபந்ததிரி ஸாஅ, விவகாரங்கள் பொறுப்புகள் தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார், பொறுப்புகள் தகுதி இல்லாதவங்க கையில போச்சு, ஃபந்ததிரி ஸாஅ, கியாமத்தை எதிர்பாரு. அப்ப கெட்டவர்கள் கையில பொறுப்புகள் போனால், அயோக்கியர்கள் கையில பொறுப்புகள் போகுமையானால் உலகம் அழிய போகுது என்பதை எதிர்பாருங்கள். அந்த காலம்தான் கியாமத்துடைய நெருக்கத்திற்குரிய காலம் இது, தஜ்ஜாலுடைய வருகைக்கான காலம் இது. நல்லோர்களிடத்துல பொறுப்புகள் போகிற காலம் அல்ல, தீயவர்கள்ட்ட தான் போகும். இனி நடக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இனி மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலம், அப்பதான் உலகம் மீண்டும் ஒரு முறை நேர்மையான நிம்மதியான ஆட்சியை பார்க்கலாமே தவிர இனி உலகம் அப்படிதான் இருக்கும். கெட்டவங்க கையில ஆட்சி போறதுல ஆச்சரியம் இல்லை. இனி இப்படி நடக்கும் என்று பெருமானார் சொன்ன பிறகு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அப்ப அமானிதம் வீணாக்கப்படுவது என்பது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்று பெருமானார் சொல்வதை கவனத்தில் வைக்கும். மூன்றாவது, அமானிதம் என்பது ஒரு மனிதனுக்கும் அவனுடைய உறுப்புகளுக்கும் இடையிலான அமானிதம். நம்முடைய உறுப்புகள் முழுவதும் இருக்கிறதே, இவை அனைத்துமே அமானிதம் தான். பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா உறுப்புகளுக்குமே கட்டுப்பாடுகள் போடுறான். எல்லா உறுப்புகளுக்கும் கட்டுப்பாடு. இந்த கால் இருக்கிறதே, இந்த கால் எப்படி நடக்கணும்னு குர்ஆன் கட்டுப்பாடு போடுது. நம்ம வாகனத்திற்கு அரசாங்கம் கட்டுப்பாடு போடலாம், எவ்வளவு ஸ்பீட்ல ஓட்டலாம் அதுக்கு கட்டுப்பாடு போடலாம் இல்லையா? சில பாதைகள் ஒன்வே என்று கட்டுப்பாடுகள் போடலாம். குர்ஆன் காலுக்கு கட்டுப்பாடு போடுது. என்ன கட்டுப்பாடு? நீங்கள் நடக்கும்போது வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, ஆணவத்தோடு கால்களை அடித்து கொண்டு நடக்காதீர்கள். அப்ப நடப்பது கூட எப்படி நடக்கணும்? அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பத்தி சொல்வான், யம்ஷூன ஃபில் அர்தி ஹவுனா, பூமியில பணிவோடு நடப்பார்கள். இந்த உறுப்புகள் அமானிதம். இந்த கால் என்னுடையது, நான் எப்படி நடந்தா என்ன? இல்ல, இப்படிதான் நீ நடக்க வேண்டும் என்று காலுக்கு கட்டுப்பாடு போடுறான். உங்களுடைய குரலுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடுறான். என்னுடைய குரல் தானே, அல்லாஹ் சொல்றான் வகுதுல் மின் சௌத்திக்க, உன்னுடைய குரலை அடக்கி பேசுங்கிறான், குரலை தாழ்த்தி பேசுங்கிறான். இன்ன அன்கரல் அஸ்வாத் லசௌத்துல் ஹமீர், குரல்களில் ஆக கேடு கட்ட குரல் கழுதையின் குரலுங்கிறான். என்ன அர்த்தம்? சத்தமா பேசுறவன் கழுதைக்கு ஒப்பானவன் ஆயத்து சொல்லுது. யார் சத்தமா பேசுறானோ அவன் குரல் கழுதையின் குரல் என்று அல்லாஹ் சொல்றான். கழுதைய போலங்கிறான். குரலை தாழ்த்தி பேசுங்க. இந்த ஆயத்து இறங்கின பிறகு சஹாபாக்கள் பயந்தாங்க, குரலை உயர்த்துவதற்கு பயந்தாங்க. அப்ப குரல் என்னங்க? எப்போதுமே அமைதி. குரலுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடுறான். நம்முடைய பார்வைக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடுறான். வலா தமுத்தன்ன ஐனைக் இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜ மின், இந்த பார்வைக்கு கட்டுப்பாடு.
எல்லாம் சொல்றான், அடுத்தவர்களுக்கு வழங்கி இருக்கிற எதையும் நீ பார்க்காத. இந்த ஆயத்து எவ்வளவு அற்புதமான ஆயத்து. பிறருக்கு நான் கொடுத்திருக்கிற காரை பார்க்காத, பிறருக்கு நான் கொடுத்திருக்கிற அடுத்தவன் மனைவியை பார்க்காத. அதனால் அவனுக்கு நான் நாடியது, பிறருக்கு நான் கொடுத்த வீடு, பிறருக்கு நான் கொடுத்த வசதி. லா தமுத்தன்ன ஐனைக்க, இந்த பார்வையை நீட்டாதேங்கிறான்ல. இந்த பார்வைக்கு கட்டுப்பாடு போடுறான். அதே போலதான் செவிக்கு கட்டுப்பாடு போடுறான். வலா தஜஸ்ஸசு, அடுத்தவன் என்ன பேசுறான். சில பேருடைய இடமே அதானே, 4 பேர் ஏதாவது பேசினா பக்கத்தில் போய் நிற்கிறது, என்ன பேசுறாங்க. வலா தஜஸ்ஸசு, அடுத்தவர்கள் பேச்ச ஒட்டு கேட்காதேங்கிறான். நம்முடைய செவிகளுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடுறான். எல்லா விஷயத்திற்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பாடு. நான் பேசுகிற வார்த்தை இருக்கு இல்லையா, அல்லாஹ் சொல்லுவான், கூலு லின்னாஸி ஹுஸ்னா, பேசினா நல்லதை மட்டும் பேசு சொல்லுவாங்க உலமாக்கள். உலகத்தில் எல்லா பொருளுமே அது அதிகமாக இருந்தால் நல்லது, ஒரே ஒரு பொருள் அது அதிகமாக இருந்தால் கெட்டது. அது என்ன? பேச்சு. பேச்சு மட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும். மற்ற எல்லாமே அதிகமாக இருந்தால் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதிகமாக இருந்தால் அழித்து விடும். அது என்ன? பேச்சு. பேச்சை எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு நல்லது. இந்த பேச்சில் தான் எல்லா ஆஃபியத்தும் சலாமத்தும் இருக்குது. பேச்சை குறைச்சிடணும், தேவையான விஷயத்தை தவிர வேற எதையும் பேசக்கூடாது. அப்போ நம்முடைய உறுப்புகளுக்கு கட்டுப்பாடு போடுது. ஆனால் இன்றைய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்கள் வந்த பிறகு, இந்த மொபைல் ஃபோன்கள் வந்த பிறகு நம்முடைய எல்லா உறுப்புகளும் தவறு செய்யுது. இப்போ கண்ணு பார்க்க கூடாததை பார்க்குது, காது கேட்கக்கூடாததை கேட்குது, கை இருக்கு இல்லையா, அந்த கையால தானே தடுக்கப்பட்ட விஷயங்களை நாம நோண்டுறோம். அப்ப அதுவும் தவறு செய்கிறது. எல்லா உறுப்புகளும் இன்றைக்கு தவறு செய்யக்கூடியதற்கு இந்த போன்கள் ஒரு காரணம் ஆயிடுச்சு. நம்முடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு அமானிதம் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் இந்த போனால தான் வழிகடுறாங்க. ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாருமே இந்த போன்கள் மூலமாகத்தான் வழிகடுறாங்க. அப்ப நம்முடைய அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு கட்டி போச்சு. அரபியில பாருங்களேன், மனித உறுப்புகள் இருக்கிறது, இந்த உறுப்புகளுக்கு அரபியில அல் ஜவாரிஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாரிஹானா பன்மை, ஜவாரிஹ, ஜாரிஹாங்கிற வார்த்தை ஒருமை, அதற்கு பன்மை தான் ஜவாரிஹ். இந்த உறுப்புகளுக்கு ஜவாரிஹன் ஏன் சொல்றோம்? ஜவாரிஹுக்கு அரபியில என்ன அர்த்தம்னா காயப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியவை தான் இந்த உறுப்புகள். நீங்க கையால தப்பு பண்ணீங்க, கையால ஒரு அந்நிய பெண்ணை தொட்டீங்க, உங்க உள்ளம் கெட்டுரும். கண்ணால ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தீங்க, உங்க உள்ளம் கெட்டு போயிடும். நாவால ஒரு அசிங்கத்தை பேசுனீங்க, உங்க உள்ளம் கெட்டுரும். உங்க உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியவைகள் தான் இந்த உறுப்புகள். அதனால இந்த உறுப்புகளுக்கு பேர் ஜவாரிஹ். அருமையானவர்களே, இந்த உறுப்புகள் எல்லாமே அமானிதமே. இந்த அமானிதத்தை நீங்கள் பேண வேண்டும். ஆக 3 வகை அமானிதங்கள் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலானது, உங்களுக்கும் பிற மனிதர்களுக்கு இடையிலானது, உங்களுக்கும் உங்கள் உறுப்புகளுக்கும் இடையிலானது. இந்த அமானிதத்தை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன்ல பன்மையில சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார்? வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம், தங்களுடைய அமானிதங்கள். இப்போ சொன்னோம் பாருங்க, எல்லா வகை அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் ராஊன், அவர்கள் பேணி நடப்பார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த அமானிதம் என்கிற ஒரு ஒப்பற்ற குணத்தை பேணி நடக்கிற மக்களாக நம்மை ஆக்கியல்வானாக. அருமையானவர்களே, காலம் எவ்வளவு நெருக்கடியானது என்பது உங்களுக்கு தெரியும். எஸ்ஐஆரை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள், தகவல்கள் படிச்சிருப்பீங்க. நான் பேசி தான் தெரியணுங்கிற தேவையில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நம்மை ஓட்டுரிமை பாதிக்கப்படலாம், 2ஆம் தர குடிமக்களாக்கப்படலாம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்முடைய தகவல்கள் எல்லாமே அவர்கள்ட்ட இருக்குது இல்லையா? யார் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்பதில் இதில் ஏதாவது உண்மை என்னங்கிறது எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். நம்மை பரிசோதிக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்குதா? இல்லை. ஆனாலும் கூட மக்களை ஒரு பதற்றத்தில் வைக்கணும், மக்களை ஒரு பயத்தில் வைக்கணும், மக்களை ஒரு அச்சத்தில் வைக்கணும். இதுக்கு பேர் தான் தஜ்ஜாலிய குழப்பம். தஜ்ஜாலிய குழப்பம்னா அதான், என் பேச்சை கேட்காதவன் பயத்தில் தான் இருப்பான், என் பேச்சை கேட்காதவன் அச்சத்தில் தான் இருக்கணும். தஜ்ஜால் வருவதற்கு முன்னாலே அவனுடைய இந்த சிறு சிறு படைகளால் குழப்பம் ஏற்படும். நாம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் இருக்கிற இன்றைய இந்திய சூழல் எப்படி இருக்குதுன்னா, ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஃபிரௌனால் பனு இஸ்ராயல்கள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்களோ அந்த நிலை தான். பனு இஸ்ராயல்களுடைய எல்லா உரிமைகளும் பறிச்சான். அவங்களுடைய குடியுரிமை, வாழ் உரிமை எல்லாமே பறிக்கப்பட்டது. அத்தகைய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை நாம பார்த்தோம்னா அவங்க தாயிஃபிலிருந்து திரும்பி வரும்போது அவங்க அல்லாஹ்விடத்துல சொன்ன அந்த உரையாடல் இருக்குதே, அந்த நிலையில தான் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். தாயிஃபிலிருந்து நபி ஸல்லல்லாஹு திரும்பி வருகிற போது மிகுந்த கவலையோடு வந்தான். அவங்களுடைய வாழ்க்கையில மிக மிக துக்கமான ஒரு தருணம் எதுன்னு கேட்கப்பட்டுச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்ப அந்த தருணத்தை தான் சொன்னாங்க, தாயிஃபிலிருந்து திரும்பி வருகிற தருணம். இந்த நேரத்தில் அவங்க வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு ரொம்ப பொருந்தும். அவங்க சொன்ன 3 விஷயத்தை பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. இந்த 3 இருக்குது. யா அல்லாஹ் அஷ்கு இலை, உன்னிடமே நான் முறையிடுகிறேன். ضعف قوتي, என்னுடைய பலம் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது. பலவீனம்தான், பலம் இல்லை. ரெண்டாவது சொன்னாங்க وقلة حيلتي, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது வழி தெரியல, அதான் கில்லத்து ஹீலா, என்ன செய்யறது தெரியல. வஹவானி அலன் நாஸ், மக்களிடத்துல நான் ரொம்ப ஏளனமாக பார்க்கப்படுகிறேன்னு சொன்னான். இந்த 3மே இன்றைக்கு நமக்கு பொருந்தும். இன்றைக்கு நாம் மிக பலவீனமாக இருக்கிறோம். எப்படி நமக்கு யார் உதவி செய்வாங்க தெரியாது, யாரால் நம்முடைய பிரச்சனை தீரும் தெரியாது, எத்தனை பேர் நீக்கப்படலாம், என்ன செய்ய போறோம் தெரியாது. கில்லத்து ஹீலத்தி, நம்முடைய தப்பிக்கிற வழி தெரியாம இருக்கிறோம். வஹவானி அலன்னாஸ், இல்லையா, மக்கள் மீடியாக்கள் எல்லாம் நம்மளை தவறா பேசுது. எங்காவது ஒரு சம்பவம் நடந்தா முஸ்லிம்களுடைய போட்டோக்கள் காட்டப்படுது, இல்லையா. ஒரு பயணத்துல பஸ்ல ட்ரெயின்ல வந்தா அந்த போட்டோவையும் பார்க்கறான், நம்மளையும் பார்க்கறான், இல்லையா. அந்த போட்டோல வரக்கூடிய பாய் மாதிரி தானே இவரும் இருக்கிறாரு. இப்போ மக்கள் பார்வையில நாம இழிவா இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து திரும்பும் போது சொன்ன அதே நிலைமை தான் இன்னைக்கு இந்தியாவில் நமக்கு இருக்குது. சொல்லிவிட்டு சொன்னாங்க, இல்லம் யக்கும் பிக அலைய கதபுன், யா அல்லாஹ் எவ்வளவுதான் பிரச்சனை இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாரும் இந்த துவா தான் நீங்க ஓதணும். தாயிஃபிலிருந்து திரும்பி வரும்போது சொன்னாங்க இல்லையா, எல்லா பிரச்சனை இருக்கட்டும் யா அல்லாஹ், இல்லம் யக்கும் பிக அலைய கதபுன், நீ என் மீது கோபமா இல்லை என்று சொன்னால் ஃபலா உபாலி, நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன்ட்டான். இதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு எஸ்ஐஆர் பிரச்சனை இருக்கட்டும், என்ன நெருக்கடி வேணாலும் வரட்டும், இல்ல யக்கும் பிக அலைய கதப், நீ எங்கள் மீது கோபமாக இல்லை என்றால் ஃபலா உபாலி, நான் பொருட்படுத்த போறதில்லைன்னு சொல்லிவிட்டு அஸ்அலுக பினூரி வஜ்ஹிக அல்லதி அஷ்ரகத் லஹு ஸுலுமாத், உன்னுடைய அந்த நூரை கொண்டு, எந்த பிரகாசத்தினால் உலக இருள் எல்லாம் வெளிச்சமாகி விட்டதோ அந்த பிரகாசத்தை கொண்டு கேட்கிறேன். வஅஸ்லஹ பிஹி அம்ரு துன்யா வல் ஆখিরা, உன்னுடைய எந்த நூரின் மூலமாக உலகம் ஆகிரம் எல்லாமே சீராக இருக்கிறதோ அந்த நூரை கொண்டு கேட்கிறேன், நீ என் மீது கோபப்பட்டு விட வேண்டாம். அங்கே என்ன கேட்குறாங்க பாருங்க, எல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட போறேன்னு தெரியல, ஆனா நீ என் மீது கோபப்பட்டு விட வேண்டாம், நீ என் மீது கோபப்பட வேண்டாம், உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன். லக்கல் உத்பா ஹத்தா தருவா, உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன், நீ பொருந்தி கொள்ளுகிற வரை கேட்டுக்கிட்டே இருப்பேன். லா ஹவுல வலா குவத இல்லா பிக், இதுதான் அந்த துவாவுடைய முடிவு. இந்த துவாவை எப்போ பெருமானார் கேட்டாங்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுடைய மனசுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தான். இந்த துவாவோடு மக்காவுக்கு திரும்புறாங்க. அதிலிருந்து சில நாட்கள்ல மேராஜுடைய பயணம், பெருமானாருக்கு ஆறுதல் அளிக்கிற பயணம். அதனால இதே நிலைமையில நாம இருக்கிறோம். இந்த அரபி வாசகத்தை நீங்க சொல்லணும்னு தேவையில்லை. இந்த கருத்தை அல்லாட்ட எல்லாரும் முறையிடுங்க. எல்லாம் நாங்க பலம் இல்லை, எங்கள்கிட்ட எந்த விதமான உபாயமும் இல்லை, நாங்க மக்கள் பார்வையில கேவலமாக பார்க்கப்படுறோம், நீ எங்கள் மீது கோபப்படவில்லையானால் எதையும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம், உன்னுடைய நூரை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், இந்த நூரை கொண்டு இந்த உலகம் பிரகாசிக்கிறதோ நீ எங்கள் மீது கோபப்பட்டு விட வேண்டாம். லா ஹவுல வலா குவத இல்லா பிக், சில திக்ருகளை அதிகமா ஓத வேண்டிய காலம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா, ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு, இந்த துவா ஓத வேண்டிய காலம். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன் அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வனஊது பிக மின் ஷுரூரிஹிம். எனவே நம்மாலான முயற்சி, நம்மள்கிட்ட இருக்கிற ஆவணங்களை நாம் எந்த பொய்யும் சொல்ல தேவையில்லை, பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, உள்ளதை தான் சொல்ல போகிறோம். நாம் பாகிஸ்தான்லேருந்து ஓடி வந்தவர்கள் அல்ல, நாம் பங்களாதேஷிலிருந்து ஓடி வந்தவர்கள் அல்ல, நாம் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள். நம்மள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொடுக்குறோம், முயற்சி செய்கிறோம், அல்லாஹ்ட்ட துவா செய்கிறோம்.
அல்லாட்ட துவா செய்கிற, அல்லா எதிரிகளுடைய சூழ்ச்சியை அவர்களுக்கே பாதகமாக திருப்பி விடு, அவங்களுக்கே பாதகமாக்கிடு என்று துவா செய்யுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.